ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் தர துடைக்கிற வேலைக்கு ஒருத்தர் விண்ணப்பிச்சு அந்த வேலைக்கு போகிறான். அங்கே போய் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அந்த இன்டர்வியூவில் தர துடைச்சி காட்டுறான். பிறகு அடுத்து வேறு இன்டர்வியூ வைக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே அவன் பாஸ் ஆகிடுறான். இப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, உன்னோட இமெயில் முகவரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இமெயில் முகவரியா? அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்களே, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்பா கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்க, இமெயில் முகவரி கூட தெரிலன்னு சொல்கிறியே, எப்படி நீங்கள் வேலை பார்க்க முடியும்? உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறான், வெளில வந்துடுறான். வெளில வந்து பார்க்குறான், அவன் கையில் ஒரு 1000 ரூபா தான் பணம் இருந்துச்சு. உடனே என்ன பண்ணுறான், அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வெங்காயம் மண்டியில் போய் வெங்காயம் வாங்குறான். 1000 ரூபாய்க்கும் வெங்காயம் வாங்கி அதை வந்து தெருவாக கூவி விற்கிறான். ஆனால் பார்த்தா அவனுக்கு எல்லா வெங்காயம் விற்று போயிடுது. அவனுக்கு லாபம் மட்டுமே பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேலே 2000 ரூபாய் கிடச்சிது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி, அவன் லாபம் வந்த பணத்துலேயே மேலே மறுபடியும் வெங்காயம் வாங்கி விற்க ஆரம்பித்தான். இப்படியே விற்றுக்கிட்டே இருந்தான். விற்க அவன் நல்ல லாபம் கிடச்சிது. இப்படியே விற்று பெரிய வியாபாரி ஆகிட்டான். வியாபாரி ஆகி ஒரு கடை வைக்கிற அளவுக்கு பெரிய வியாபாரி ஆகிட்டான். ரொம்ப நாளைக்கு பிறகு கடையில் நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் கடை வச்சு நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணான், சரி இந்த பணத்தெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கூடாது, கொண்டு பேங்கில் போடணும்னு சொல்லிட்டு பேங்கில் கொண்டு இந்த பணத்தை போட போகும்போது அவங்க கேட்குறாங்க, உன்னோட இமெயில் முகவரி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பேங்கில் இருக்கவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான், அதே மாதிரி சொல்கிறான், இமெயில் இன்டர்நெட்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏன்பா இமெயில் முகவரி தெரியாமே நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, இமெயில் முகவரியெல்லாம் மட்டும் தெரிஞ்சால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இந்த வியாபாரி சொல்கிறான், இமெயில் முகவரி தெரியாதனால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன். எனக்கு இமெயில் முகவரி தெரிஞ்சிருந்தா தரை தான் தொடச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரி.